ரைட். சரி, இங்க பாருங்க. இப்ப என்ன சொல்லப்படுது என்றால், ரெண்டு எண்களின் வித்தியாசம் அடாப்பா 989. அப்ப அந்த 989ஓட சிறிய இலக்கத்தை கூட்டினா பெரிய இலக்கம் வரும். பெரிய இலக்கத்தில இருந்து அந்த வித்தியாசத்தை கழித்தால் சிறிய இலக்கம் வரும். இப்ப இதோட இன்னொரு இலக்கத்தை கூட்டவும் மூவிலக்கம் வருது. இந்த கூட்டுப்படுற எண் ஒரு ஈரிலக்கமா எண்ணா இருக்க வேணும் என்றால் 9 இருக்கலாம், அது 10 இருக்கணும். அப்பதான் ஈரிலக்குகள் 11, 12, 13 இருக்கலாம். அப்படி பிரச்சனை இல்லை. ஆனால் கூட்டேக்க வாரது மூவிலக்கு என்னென்றால் அவர் 999 தாண்டியலாது. அப்படி ஒரு நிபந்தனை இருக்கேன் இங்க. விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஈரிலக்கு என்ன கூட்டணும், வாரவர் மூவிலக்கு என்ன இருக்கும். அப்ப 999 தான் கடைசி மூவிலக்கம். 11 கூட்டிடலாம். 11 கூட்டினா 1000க்கு போயிடும். நாவிலக்கு என்ன போயிடும். 10 தான் கூட்டலாம். 10 கூட்டைக்குள்ள வார பெரிய இலக்கம் 999. சிறிய இலக்கம் 10. அப்ப ரெண்டு பேற்ற கூட்டுத்தொகை என்றும் பாத்தீங்கன்றால் எவ்வளவு? 1001. சரிதான். இது கணக்கம் இணக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 1009. சரியாடா? நோட் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி போகிறார்கள். ஒரு பாடசாலையில் உள்ள பிள்ளைகளில் 7 ஆண்கள். 7 பிரிஞ்சடா, அந்த வகுப்பு 7 பிரிஞ்சடா. 4 பங்கு எத்தனையாமடா? ஆண்கள். அப்ப பெண்கள் எத்தனையா இருப்பினும் சொல்லுங்க பாப்போம். 7 பிரிச்சு 3 பங்கா இருப்பினும். அந்த வகுப்பை என்ன செய்யணும்? முதல் 7 பிரிக்கணும். 7 பிரிச்சு பாக்கைக்குள்ள 4 பங்கினர் ஆண்களா இருக்கணும். அப்ப மிச்சவளா வெறும் பெண்கள் தானே. அப்ப 7 பிரிச்சு நான் 3 பங்கினர் பெண்கள். இந்த பெண்களின் எண்ணிக்கை தான் 7 பிரிச்சு 3 பங்கு. இந்த பெண்களின் எண்ணிக்கை தான் 108. பெண்களின் எண்ணிக்கை தான் 108. அப்ப மொத்த மாணவர் எண்ணிக்கை காண 3 பங்கு தானே 108. அப்ப 3 பங்கு 108 என்றால் 108 3 பிரிச்சால் ஒரு பங்கு விளாண்டு வரும். அதை 7 பெருக்கினா மொத்த பங்கு எத்தனை என்று வரும். விளங்குதானே? அப்ப 3 பிரிச்சா ஒரு பங்கு விளையாடா பிள்ளைகள் 36. அப்ப 36 நாங்கள் 7 பெருக்கினால் என்ன வர போற? 252. விளங்கிட்டா? கரெக்ட் இஸ் ஓகே. அப்ப 252 அதனுடைய ஆன்சராக இருக்கு. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு வயலிலே ஒரு நாள் 1/3 பங்கு உழப்படுகிறது. அடுத்த நாள் 6 3ஆம் நாள் 4 உழப்படுகிறது. எஞ்சியிருப்பது யாது? அப்ப இது ஒரு சாதாரணமான கேள்விடா பிள்ளைகள். எல்லாத்தையும் கூட்டுறதானே. முதல் நாள் உழுதது, 2ஆம் நாள் உழுதது, 3ஆம் நாள் உழுதது. எல்லாத்தையும் கூட்டம். கூட்டேக்கெல்லாம் பிரச்சனை. பின்னங்களை கூட்டேக்க என்ன? கோமாசி எடுத்து கூட்டம். அப்ப 3க்கும் 6க்கும் 4க்கும் பொது மடங்குகளில் சிறியது எது? 12. பொது மடங்குகளில் சிறியது என்ன? 12. அப்ப பொதுவா 12 போடுவோம். என்ன பொதுவா 12 போடுவோம். இப்ப பாருங்கடா பிள்ளைகள்,
முன்னாங்கு 12. அப்ப மேல என்ன வர போறார்? 1 4 4 கூட்டல் 6 2ஆல பெருக்கினா தான் 12. அப்ப மேல 2ஆல பெருக்கினா 1 2 2. நம் 3 12. அப்ப 1 3 3. அப்ப மேல கூட்டிங்கண்டால் 4 2 6 6 3 9. ஒமல்லடா 9 இங்கள் 12. அப்ப இது சுருக்கல் விளங்குதானே? கோமாசி 12. அப்ப முன்னாங்கு 12டா பிள்ளைகள். அப்ப 1 4 4 6 2 12டா மேல உண்டையும் பெருக்கணும். 1 2 2 நம் 3 12டா மேல உண்டை பெருக்கணும். 1 3 3. கூட்டினால் 4 2 6 3 9 இங்கள் 12 பங்கு உழுதாச்சு. அப்ப எஞ்சி இருப்பது 12ல எத்தனை பங்கு? 3 பங்கு உழுதாம இருக்கு. அப்ப 12ஆ பிரிச்சு 9 பங்கு உழுதாச்சென்றால் 12ஆ பிரிச்சு 3 பங்கு இன்னும் உழுவாமல் மிச்சமாக இருக்கு. விடை என்று பார்த்தீங்கன்றால் 12 மேல் 3. சரியல்லோடா? சுருக்கி 4 மேல் 1 என்னப்போ? 12 மேல் எளிய பின்னம் தானே. அப்ப நாங்கள் 3ஆல சுருக்கினா நாம் 3 12 3 3. அப்ப நாங்கள் அப்படி இப்படி கொடுக்கலாம். 4ல் 1 என்றதும் சரி. என்ன? ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த எண்ணை 16 2ல் ஒன்றால் வகுத்தால் 6 கிடைக்கும். அப்ப இந்த 16 2ல் ஒன்றால் என்றால் இந்த 16 அரை தான் வகுக்க போறவர். வார விடை 6. அப்ப வகுக்கிறவரையும் வகுத்து வார விடையையும் பெருக்கினால் நாங்கள் வகுத்த இலக்கம் கிடைக்கும். இப்ப 10 2ஆல வகுத்தா 5 இல்லோடா பிள்ளைகள். இப்ப 10 2ஆல வகுத்த 5 என்றால் இந்த வகுத்தவரையும் வகுத்து வந்த விடையையும் பெருக்கி விட்டா 10 வரும். அதே மாதிரி இவர் வகுப்பான், இவர் விட. இப்ப 2 பேரையும் பெருக்கினால் இந்த இலக்கம் என்றது வரும். அப்ப இவர் என்ன 16 அரை என்றா என்ன? 16 அரை என்றால் 16 2 32 1 33 இங்கள் 2. இதை நாங்க என்னென்று சொல்றோம்? நாங்கள் இந்த பின்னத்துக்கு என்ன பேர்? கலப்பு பின்னம். கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்துல வச்சு பெருக்கம் செய்யலாது. அப்ப நாங்கள் அவரை முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவோம். அப்ப இந்த 16ஐயும் 2ஐயும் பெருக்கி போட்டு மேலே இருக்கிறவரை கூட்டுவோம். 16 2 32 1 33 கீழ் 2 தர 6 தர 6. பாருங்க, இந்த 2 இந்த 6 சுருக்கம் 3 முறை. இந்த 33 3 பெருக்கம் 99. அப்ப 99 16 பிரிச்சால் விடை 6. விளங்கிட்டா? விளங்கிட்டாடா? ஓகே, சரி. அப்ப இன்றைக்கு இவ்வளவு கேள்வியும் எங்களுக்கு காணும். நாம பெரிய கேள்வியெல்லாம் பார்த்தபடியால் இவ்வளவு கேள்வியெல்லாம் இன்றைக்கு காணும். நாளைக்கு 10 கேள்வி நாம பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் இந்த கேள்வியில திருப்பி செய்து பாருங்க. நான் சொல்ற மாதிரி செய்யணும். கேள்விய எழுதி போட்டு நீங்களே விடைய செய்து பார்க்கணும். பார்த்து பார்த்து எழுதி பிரயோசனம் இல்லை. நீங்களே விடைய செய்து பார்க்கணும். பார்க்கைக்குள்ள நீங்க செய்த விடை சரியாக வந்தால் கட்டிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு இந்த 10 கேள்வியும் கிளியர் பண்ணிடும். இந்த 10 கேள்வியும் இன்றைக்கு எனக்கு தெரியும். நாளைக்கு தந்தாலும் செய்வேன், நாளைக்கு தந்தாலும் நாளண்டை தந்தாலும் செய்வேன் என்று இருந்தீங்கன்னா
அப்படி நீங்க இருந்திருந்தா இன்றைக்கு நீங்க 132 கேள்வி செய்யக்கூடிய ஆற்றலோட இருப்பீங்க. சரிதான். ஸோ ஸ்கூலுக்கு கொண்டு போங்க, கொண்டு போய் ஃப்ரீ டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரியா?